அவர்களுடைய சுன்னத்துகள் எங்கெல்லாம் ஹயாத்தாக்கப்படுமோ அங்கெல்லாம் மாணவி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சென்ற வாரம் தலைப்பிலே நாம் பேசினோம். வாழமும் அன்னபீக்கும் ரசூலுல்லாஹ், நிச்சயமாக திரும்பும் திசையெல்லாம் எங்கெல்லாம் நல்ல அமல்களும் நற்கருமங்களும் நல் ஒழுக்கங்களும் இந்த உலகத்தில் நடைபெறுமோ அங்கெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அது முஸ்லீமாக இருக்கட்டும், முஸ்லீம் அல்லாதவராக இருக்கட்டும். என்னை கவர்ந்த இஸ்லாம் என்று சமீபத்தில் ஒரு திரைப்பட இயக்குனர் ஒரு மீலாது விழாவிலே பேசும் பொழுது அவர் சொல்கின்றார், மாணவி கொண்டு வந்த எவ்வளவோ அற்புதமான தத்துவங்கள், நெறிமுறைகள் இன்று வரை உலகத்தார்களால் செய்ய முடியாத ஒரு மனித சமூகத்தை செம்மைப்படுத்தி நல் ஒழுக்கத்தின் பால் அந்த மக்களை வார்த்தை எடுத்தார்கள். அதிலே என்னை கவர்ந்த நாயகம் என்று அவர் ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றார். உலகத்திலே இன்று செல்வந்தர்கள், உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள், அரசியல்வாதிகள், அரசர்கள் அவர்கள் எல்லாம் உயர்ந்த ரக வாகனத்தில் வரும்பொழுது கீழே நிற்கக்கூடிய வாகனம் இல்லாத செக்யூரிட்டிகளும் அவருடைய தொண்டர்கள் எல்லாம் கீழே நிற்கக்கூடியவர்கள் மட்டும்தான் அவருக்கு சல்யூட் அடிப்பார்கள், அவருக்கு சலாம் போடுவார்கள், அவருக்கு வணக்கம் தெரிவிப்பார்கள். ஏனென்றால் அவர் ஒரு பெரிய அரசியல் தலைவர், அவர் ஒரு நிறுவனத்தினுடைய ஓனர், அவர் ஒரு மிகப்பெரிய நாட்டினுடைய அரசர் அல்லது ஜனாதிபதி, சிஎம் இருக்கட்டும், எம்எல்ஏவாக இருக்கட்டும், ஏன் கவுன்சிலராக கூட இருக்கட்டும். ஒரு உயர்ந்த ரக வாகனத்திலே அவர் வரும் பொழுது அவர் யாருக்கும் சலாம் சொல்ல மாட்டார். மாறாக அவரை பார்த்து கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் தான் சலாம் சொல்வார்கள். ஒரு நிறுவனத்துடைய முதலாளி உயர்ந்த ரக காரிலேயோ அல்லது நடந்து உயர்ந்த ரக காரிலே அவர் தன்னுடைய நிறுவனத்துக்கு வந்தால் அங்கே நிற்கக்கூடிய செக்யூரிட்டி தான் அவருக்கு குட் மார்னிங் என்று சொல்வார், வணக்கம் நமஸ்காரம் என்று சொல்வார். இதெல்லாம் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய நடைமுறை. ஏனென்றால் அவர் ஒரு பெரிய முதலாளி, அவர் ஒரு பெரிய அரசியல்வாதி, அவர் இந்த பதவியில் இருக்கின்றார் என்ற கண்ணியத்தின் அடிப்படையில். ஆனால் இந்த சூழலிலும் கூட மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நெறிமுறையை கற்றுக் கொடுக்கின்றார்கள். என்ன தெரியுமா? உயர்ந்த ரக வாகனத்தில் யார் வருகிறார்களோ அவர்கள் தான் தொண்டருக்கு சலாம் சொல்ல வேண்டும், நிற்கக்கூடியவர்களுக்கு வாகனத்தில் வரக்கூடியவர்கள் தான் சலாம் சொல்ல வேண்டும். இந்த ஒரு எளியவன் என்ற ஒரு பாகுபாடை தாண்டி நான் ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்கவன், நான் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன், நான் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர், நான் ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி, எனக்குத்தான் எல்லோரும் கும்பிட வேண்டும், என்னைத்தான் எல்லோரும் விஷ் பண்ண வேண்டும் என்ற அந்த அகந்தையை அகற்றி செல்வந்தர்கள் ஏழைகள் என்ற அந்த வித்தியாசத்தை பெருமானார் அவர்கள் அங்கே செல்வந்தர்கள் என்று இருக்கக்கூடிய அந்த அகந்தையை உடைத்து எறிகிறார்கள். உயர்ந்த ரக வாகனத்தில் வரக்கூடியவர் தான் கீழே நிற்கக்கூடிய தொண்டருக்கு சலாம் சொல்ல வேண்டும். இது மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற முகமனுடைய ஒரு ஒழுக்கம். இந்த ஒழுக்க நெறியை 1500 ஆண்டுகளையும் கடந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே நிற்கக்கூடிய ஒரு தொண்டருக்கு, ஒரு ஏழைக்கு செல்வந்தர் சலாம் சொல்ல வேண்டும் என்ற ஒரு அற்புதமான ஒரு வழிமுறையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுப்பதன் மூலமாக பெருமானார் அவர்கள் அந்த நல்ல ஒழுக்க நெறியின் மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏழைகளுக்கான மாணவி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட சிறப்பான பல சிறப்புகளை கொடுத்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை நாம் பார்க்க முடியும். என்றாலும் பெருமானார் அவர்கள் தான் எல்லா நபியை விட சிறப்பானவர்கள். உலகத்தில் அவர்கள் தான் இந்த உலகத்திலே மனித சமுதாயத்துக்கு உண்டான நல்ல செய்தியை நிரப்பமாக சொல்லி முடித்தவர்கள். உலகத்துல எவ்வளவு வேணாலும் யார் வேணாலும் புரட்சி செய்யலாம், தத்துவங்களை பேசலாம், ஆனால் அந்த தத்துவ நெறியை அவர்கள் பேசியதை போன்று யாரும் பேச முடியாது. அவர்கள் உலகத்தில் நடந்து அதை மக்களுக்கு சொல்லி அந்த மாதிரி உண்டான ஒரு வாழ்வியல் தத்துவத்தை உலகத்தில் யாரும் சொல்ல முடியாது. தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்லிக்க மந்திரம் இல்லை என்று தமிழர்கள் சொல்வார்கள். தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்லிக்க மந்திரம் இல்லை. இது தாயையும் தந்தையும் எவ்வளவு முக்கியமான அந்தஸ்து உடையவர்கள் என்று தமிழர்கள் சொன்னாலும் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தாயை பற்றி உலகத்தில் அவர்கள் சொன்னதை போன்று இனி யாரும் சொல்ல முடியாது, எந்த கவிகளும் எழுத முடியாது. அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், சொர்க்கம் என்பது தாயினுடைய காலடியில் இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். இப்படி உலகத்தில் நன்னெறிகளுக்கு உண்டான தத்துவத்தை உலகத்தில் யாரு சொன்னாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று சொல்ல முடியாது. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், உலகத்தில் இருக்கக்கூடிய நன்னெறிகளுக்கு எல்லாம் முன்னோடி லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தை ஆட்சி செய்தார்கள், எல்லா ஜீவராசிகளுடைய வாசையும் தெரிந்திருந்தார்கள். இருந்தாலும் அவர்கள் இந்த உலகத்தினுடைய எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு நாள் விருந்தளிக்க வேண்டும், ஒரு வேளை விருந்தளிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அனுமதி கேட்டதற்கு போது அல்லாஹ் தஆலா உன்னால் முடியாது சுலைமான் அப்படின்னு சொன்னார். அதையும் தாண்டி அந்த வரலாறு நமக்கு தெரியும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல டன் கணக்கான உணவுகளை எல்லாம் தயார் செய்து கடல் மார்க்கமாக இறைவனுடைய படைப்பினங்களுக்கு ஒரு நாள் நாம் விருந்தளிக்கலாம் என்ற அடிப்படையில் பல மாதங்களாக தயார் செய்யப்பட்ட உணவை கடல் மார்க்கத்தின் மூலமாக ஆரம்பிக்கலாம், கடலில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் மூலமாக ஆரம்பிக்கலாம் என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே உத்தரவு கேட்க ஒரு மீனை அல்லாஹ் தஆலா அனுப்பினான். பிரம்மாண்டமான மீன் வாயை திறந்தது. கடல் இருக்கக்கூடிய அனைத்து மீன்களுக்கும் தயார் செய்யப்பட்ட பல டன் கணக்கான உணவுகளை எல்லாம் அந்த மீனுடைய வைத்து அந்த மீனுடைய வாயிலே ஊட்டப்படுகிறது. எல்லா உணவுகளையும் வாங்கி சாப்பிட்டுக் கொண்டே இருந்த அந்த மீன் வாயை மூடவில்லை. எந்த அளவுக்கு என்று சொன்னால் கடலில் வாழக்கூடிய பல்லாயிரக்கணக்கான ஜீவராசிகளுக்கும் மீன் வர்க்கங்களுக்கெல்லாம் தயார் செய்யப்பட்ட உணவெல்லாம் தீர்ந்து வலித்து அந்த ஒற்றை மீனுடைய வாயிலே போடப்பட்டது. ஆனாலும் அந்த மீன் வாயை மூடவில்லை. கடைசியாக சுலைமான் இடத்திலே சொன்னது, சுலைமான்
நபியே, அல்லாஹ் இத்தனை நாள் என்னை படைத்ததிலிருந்து வயிறார உணவளித்துக் கொண்டிருந்தான். இன்று நீங்கள் எங்களுக்கு உணவளிக்கின்றேன் என்று பொறுப்பெடுத்து இன்னைக்கு என்னை அரை வயிறோடு என்னை அனுப்புகின்றீர்களே என்று அந்த மீன் சொல்லிய வரலாறு சுலைமான் நபியினுடைய வரலாற்றிலிருந்து நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு மனிதன் 40 ஆண்டுகளாக சாப்பிடக்கூடிய உணவை திமிங்கலம் என்ற ஒரு மிகப்பெரிய படைப்பினுடைய ஒரு மீன் ஒரு வேலைக்கு சாப்பிடுகிறது. மனிதன் 40 வருஷமாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு உண்டான உணவு திமிங்கலம் ஒரு வேலைக்கு சாப்பிடுகிறது. மனிதன் ஒரு வேலைக்கு சாப்பிடக்கூடிய உணவை எறும்பு 40 ஆண்டுகள் சாப்பிடுகிறது அப்படி என்று சொல்லி ஒரு கணக்கு நமக்கு சொல்லப்படுகிறது. அந்த இடத்திலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தஆலா சொன்னான், இன்னல்லாஹு ஹுவர் ரஸாக், ரிஸ்க் அளிக்கிறதே சக்தி பெற்றவன் அல்லாஹுவாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய வல்லமையை முடிந்தால் அல்லாஹ் தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த முஅஜிசாவின் மூலமாக அந்த எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவளிக்கு உண்டான சக்தியை அல்லாஹ் தன்னுடைய அற்புதத்தின் மூலமாக முஅஜிசாவின் மூலமாக கொடுத்திருக்க முடியும். என்றாலும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய பலகீனத்தை அங்கே வெளிப்படுத்தி அல்லாஹு தஆலா தன்னுடைய வல்லமை என்ற ஆற்றலை சுலைமான் நபியினுடைய அந்த விஷயத்திலே அல்லாஹ் சொல்லி இருந்தாலும் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் பரக்கத்தை நிரப்பமாக கொடுத்தான். கந்தக் யுத்தம் வரலாறு நமக்கு தெரியும். கந்தக் என்ற யுத்தத்திலே சுமார் 1500க்கும் மேற்பட்ட நபித்தோழர்கள் 2 நாட்களாக 3 நாட்களாக சாப்பிடவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கற்களை வயிற்றில் கட்டிய வரலாறு நமக்கு தெரியும். முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது. நாயகம் அவர்கள் பசியோடு இருக்கிறார்கள். வீட்டில் சென்று ஏதேனும் உணவு இருந்தால் நாயகத்தை மட்டும் வீட்டுக்கு விருந்துக்கு அளிக்கலாம் என்று ஜாபிர் என்ற ஒரு ஏழை நபித்தோழர் வீட்டுக்கு சென்று பார்க்கின்றார். ஒரு 3-4 நபர்களுக்கு உண்டான ரொட்டி மாவு மட்டும் இருக்கிறது. தன்னுடைய மனைவிடத்தில் சொன்னார், பிள்ளைகளை பசியோடு தூங்க வைத்துவிட்டு. மாணவி அவர்கள் அங்கே கல்லை கட்டிக் கொண்டு 2-3 நாட்களாக சாப்பிடாமல் பசியோடு இருக்கின்றார்கள். அங்கே மாணவியை அழைத்து வருகின்றேன் என்று அவர் சொல்ல அந்த அம்மா 3-4 நபர்களுக்கு உண்டான ரொட்டியிலே அந்த மாவை ரொட்டிக்கு தயார் செய்யும் பொழுது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கந்தக்கிலே பெருமானாரிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், வீட்டிலே விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன், வாருங்கள் என்று சொல்ல மாணவி அவர்கள் உடனே மாத்திரத்திலே, யா அஹ்ல கந்தக், ஓ கந்தக்குடைய வீரர்களே, ஜாபிர் அவர்கள் வீட்டிலே விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறார்கள், வாருங்கள் என்று சொல்ல அவருக்கு வயிற்றில் புளியை கரைத்தது. 3 நபர்களுக்கு உண்டான உணவு மட்டும்தான், ரொட்டி மட்டும்தான் வீட்டிலே இருக்க நாயகத்தை அழைத்து சென்று அவர்களுக்கு மட்டும் வயிறார பசியார வைக்கலாம் என்று வந்த நாம் இங்கே பெருமானார் அவர்கள் 1500க்கும் மேற்பட்ட கந்தக் வீரர்களை அழைக்கிறார்களே என்று ஓடோடி செல்கின்றார் தன்னுடைய மனைவிடத்திலே. மனைவி சொன்னார்கள், பெருமானார் அவர்களுக்கு நம்முடைய வீட்டின் ஏழ்மையை பற்றி தெரியாதா? பெருமானார் அவர்கள் வரட்டும், எத்தனை பேர் வேண்டுமானால் வரட்டும். அந்த வீட்டினுடைய பெருமதியுடைய விசாலமான வரக்கத் உள்ளத்தில் தான், அதாவது பணத்தில் தான் விசாரம் இல்லை, அல்லாஹ் வரக்கத்தை கொடுக்கிற. ஆனா உள்ளத்தில் அல்லாஹ் விசாலமான வரக்கத்துடைய எண்ணத்தை தருவான் என்று சொல்வார்கள். பணம் இல்லை என்றாலும் மனம் இருக்கிறது அல்லவா? இந்த அற்புதமான நல்ல நெறிமுறை உலகத்தில் ஒருவருடைய பசியை பார்த்து அது எத்தனை பேராக இருந்தாலும் சரி அந்த பசியை ஆற்ற வேண்டும் என்ற ஒரு நல்ல பண்பு இருக்கிறது அல்லவா? அதனால்தான் தஞ்சை மாவட்டத்தில் மட்டும் மற்ற ஊர்கள்ல சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க. ஆனா தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும்தான் பசியா இருக்கிறீர்களா என்று கேட்பார்கள். இந்த பசியை ஆற்றுவது, ஏழையின் பசியை போக்குவது, இது போன்ற ஒரு தர்மம் இல்லை என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிகப்பெரிய மும்பையில் நடக்கப்படக்கூடிய அனில் அம்பானி போன்ற ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரருடைய வீட்டு திருமணத்திலே ரத்தன் டாட்டா அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார். அங்கே வீதியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் யாசகம் கேட்க வர அவர்களை செக்யூரிட்டிகள் எல்லாம் விரட்டி அனுப்ப, இதுவெல்லாம் பெரிய இடத்தினுடைய விருந்து, அவை இங்கெல்லாம் நீங்கள் வரக்கூடாது என்று விரட்டி அனுப்பக்கூடிய காட்சியை பார்த்து அந்த ரத்தன் டாட்டா உடனடியாக அந்த பிள்ளைகளை எல்லாம் தன்னுடைய சொகுசு காரிலே ஏற்றி 5 ஸ்டார் ஹோட்டலிலே சென்று அந்த பிள்ளைகளுக்கு விருந்து வைத்தார் என்று அவருடைய வரலாற்றை நாம் பார்க்க முடியும். அந்த வரலாற்றை பற்றி சொல்லும் பொழுது ஏழைகள் எல்லாம் செல்வந்தர்களுடைய உணவில் புறக்கணிக்கப்படுகின்றார்கள். ஏழைகளுக்கு செல்வந்தருடைய இல்லத்திலும் இடமில்லை, உள்ளத்திலும் இடமில்லை என்று அவர் சொல்லுவார். ஆனால் இந்த நல்ல நெறியை பெருமானார் அவர்கள் நமக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தார்கள் தெரியுமா? உங்கள் வீட்டு வலிமாவில் ஏழைகள் புறக்கணிக்கப்பட்டால் அது வரக்கத்தை இழந்த வலிமா என்று ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் அவர்கள் சொன்னார்கள். எந்த விருந்து அவையிலே, எந்த சபையிலே ஏழைகள் இறக்கப்பட்டாரோ அந்த அவையிலே வரக்கத் இல்லை, அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரிய விருந்து என்று 1400 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லினார்கள். மும்பை மாநகரத்தில் நடக்கப்படக்கூடிய இந்த சம்பவத்திற்கு காரணமாக இருந்தவர்கள் லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. எங்கெல்லாம் பெருமானாருடைய நல்ல குணங்கள் வெளிப்படுமோ அங்கெல்லாம் பெருமானார் அவர்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அது மும்பையாக இருக்கலாம், மதீனாவில் மட்டும் பெருமானார் அவர்கள் துயில் கொண்டிருக்கவில்லை. உலகத்தில் எங்கெல்லாம் பெருமானார் அவர்கள் போதித்த நல்ல ஒழுக்கங்கள் நடைமுறையில் இருக்குமோ அங்கெல்லாம் பெருமானார் அவர்கள் வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். திரும்பும் திசையெல்லாம் திரு நபியின் செயல் மணக்கும், திரும்பும் திசையெல்லாம் திரு நபியின் புகழ் மணக்கும். 3000 பேர், 1500க்கும் மேற்பட்ட கந்தக் வீரர்கள் ஜாபிர் ரலியல்லாஹு வீட்டை நோக்கி வர அங்கே 3-4 நபர்களுக்கு மட்டும் தேவையான உணவு அங்கே இருக்க பெருமானார் அவர்கள் அந்த மாவிலே கை வைக்கின்றார்கள். அல்லாஹ் அதை வரக்கச் செய்தான். பெருமானார் அவர்கள் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். இன்னொரு விருந்து அவையிலே கூட ஒரு ஏழை சஹாபி ரசூலுல்லாஹ்வை விரும்பி ரசூலுல்லாஹ் சில சஹாபாக்களுக்கு விருந்து வைப்பார். அந்த விருந்து அவையிலே பெருமானார் அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டு அந்த சாப்பாட்டை நல்ல விதத்திலே, இன்னைக்கு வந்து நம்ம சாப்பாட்டை குறை மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆயிஷா அம்மா அவர்கள் சொன்னார்கள், பெருமானார் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே சாப்பிட்ட அந்த சாப்பாட்டை ஒரு முறை கூட குறை சொன்னதில்லை என்று சொன்னார்கள். என்ன சாப்பாடு வச்சா உப்பு சரியில்லை,
என்ன இவ்வளவு செலவு பண்ணி பண்டாரி இந்த மாதிரி எடுத்து போட்டான், சாப்பாடு சரியில்லை என்று நாம பல லட்சம் செலவு செய்து வைக்கக்கூடிய விருந்து உபசரிப்புகள் எல்லாம் ஒரு செகண்ட்ல குறை சொல்லிட்டு வந்துடுறோம். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விருந்து வைத்தவருடைய உள்ளங்கள் கூட உடையக்கூடாது என்று பெருமானார் அவர்கள் எந்த உணவிலும் தன்னுடைய வீட்டில் சாப்பிட்டாலும் சரி வெளியில் சாப்பிட்டாலும் சரி உணவில் சம்பந்தப்பட்ட குறைகளை நாயகம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் சொன்னது கிடையாது. இன்றிலிருந்து நாம் அதை ஃபாலோ செய்வோம். எந்த உணவு எப்படி சாப்பிட்டாலும் சரி அந்த உணவை குறை சொல்லக்கூடாது. இது கூட மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தது. அந்த ஏழை சஹாபியுடைய வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் போய் சாப்பிடுறாங்க. ஆட்டினுடைய முன்சப்பை கொண்டு வரப்படுகிறது. பெருமானார் விரும்பி சாப்பிடுவார்கள். இன்னொரு முன்சப்பை கொண்டு வாருங்கள் என்று சொல்ல இன்னொரு அந்த சால்னா சட்டையில் முன்சப்பை கொண்டு வந்து பெருமானாருடைய தர்பாரிலே வைக்கப்படுகிறது. பெருமானார் அவர்கள் சாப்பிட்டார்கள். சாப்பிட்டு விட்டு முன்சப்பை ரொம்ப அருமையாக இருக்கிறது, உணவு ரொம்ப அற்புதமாக இருக்கிறது என்று பெருமானார் அவர்கள் அந்த ஏழை சஹாபியுடைய கொடுத்த அந்த உணவில் கூட அதை விட பேரின்ப சந்தோஷம் என்ன தெரியுமா? சாப்பிட்டு விட்டவர்கள் நன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்வது அதை விட அவருக்கு ஒரு சந்தோஷம் வேற எதுவும் கிடையாது. அந்த சந்தோஷத்தை விருந்து அடுத்தவருக்கு கொடுக்க வேண்டும் என்று மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். இன்னொரு முன்சப்பையை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சப்ளை செய்த நபி தோழர் சொன்னார், யார் சொல்லலாம், வேகிறது ஒரு ஆட்டுக்கு 2 முன்சப்பை தான் இருக்கும் என்று சொல்ல பெருமானார் அவர்கள் அப்படி சொல்லாதே, நீ அந்த சால்னாவிலிருந்து நான் சொன்னதற்கு பிறகு எடுத்தால் அது வந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள். எப்படி வரும்? அந்த இடத்துல பெருமானார் அவர்கள் இன்னாருடைய வீட்டு விருந்துக்கு சென்றேன், அங்கே சாப்பாடு பற்றாக்குறையாக ஆகிவிட்டது என்ற ஒரு அந்த மன வருத்தம் கூட விருந்தளித்தவர்களுக்கு ஏற்படக்கூடாது என்ற ஒரு ஏழை என்னுடைய விருந்தோம்பலில் கூட குறை சொல்லாதே. அங்கே சென்றோம், எனக்கு உணவு பற்றவில்லை, எனக்கு நான் கேட்டதை தரவில்லை, எனக்கு உபசரிப்பு சரியில்லை என்ற அந்த விஷயத்தை கூட நீங்கள் சொல்லக்கூடாது என்று மாணவி அவர்கள் சொன்னார்கள். எப்படி கியாமத்து நாள் வரைக்கும் வரும்? 2 வேகிறது ஒரு ஆடு, 2 முன்சப்பை வந்தது. பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், நீ நான் சொல்ல எடுத்தா நீ வந்துகிட்டே அந்த முன்சப்பை சால்னா சட்டியிலிருந்து வந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள். இப்பொழுது ஜாபிர் ரலியல்லாஹுடைய சரித்திரத்துக்கு செல்வோம். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு நாங்க 5 நபர்கள் மட்டுமே சாப்பிடுவதற்கு உண்டான உணவு இருக்கிறது. ஆனால் வந்தவர்கள் கந்தக் வீரர்கள், 1000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் வயிறார சாப்பிட்டார்கள். வயிறார சாப்பிட்டு விட்டு பெருமானார் அவர்கள் துஆ செய்துவிட்டு அந்த வீட்டை விட்டு புறப்பட்டார்கள். இந்த வரலாறு நமக்கு தெரியும். ஆனால் இன்றும் கந்தக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதே ஜாபிர் என்ற பள்ளிவாசலுக்கு நீங்கள் மதீனாவுக்கு சென்றால் பார்க்க முடியும். பெருமானார் அவர்கள் மதீனாவில் அன்று மட்டும் அந்த ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மட்டும் பரக்கத் அல்ல, பெருமானார் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்வார்கள், ஏழைகளுடைய வீட்டிலும் தாராள நன்கொடையுள்ள தாராள மனப்பான்மை உள்ள விருந்தோம்பலை கொடுத்து சந்தோஷப்படுத்தக்கூடிய தாராள மனப்பான்மை உள்ளவருடைய வீட்டுக்கு சென்று சாப்பிடுங்கள், அது உங்களுடைய நோயை குணப்படுத்தும் மருந்து என்று சொன்னார்கள். விருந்தோம்பலை அளித்து அதன் மூலமாக நாம சாப்பிட்டால் கஞ்சலுடைய வீட்டிலே சாப்பிடாதீங்க, அந்த சாப்பாட்டுல உங்களுக்கு நோய் வரும் என்று பெருமானார் அவர்கள் சொன்னார்கள். தாராள மனப்பான்மை உள்ள விசாலமான பரக்கக்கூடிய உள்ளத்தாக வைக்கப்படக்கூடிய விருந்திலே நீங்கள் சாப்பிட்டால் 1000 மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் குணப்படுத்த முடியாத நோய் நிவாரணம் அந்த ஏழையின் வீட்டில் தாராளமாக குணமுள்ள அந்த மனிதனுடைய வீட்டில் கிடைக்கும் சாப்பிட்டால் என்று பெருமானார் அவர்கள் சொன்னார்களே. அந்த மஸ்ஜிதே ஜாபிர் 3-4 நபர்களுக்கு மட்டும் இருந்த அந்த உணவை 1000க்கும் மேற்பட்ட கந்தக் வீரர்கள் சாப்பிட்ட அந்த அதிசயம் அன்று மட்டும் நடக்கவில்லை. இன்றும் மதீனாவிலே அந்த கந்தக் என்ற அந்த பகுதிக்கு நீங்கள் சென்றால் மஸ்ஜிதே ஜாபிர் என்ற பகுதியை நீங்கள் கேட்டு அந்த பள்ளிவாசலுக்கு நீங்கள் செல்லலாம். அந்த பள்ளிவாசலுடைய வெளியிலே போர்டு போட்டப்பட்டிருக்கும், ஆதா மஸ்ஜிதுல் அதூமா, இந்த பள்ளிவாசல் விருந்தோம்பல் அளிக்கப்பட்ட பள்ளிவாசல். யாருக்கேனும் பசி என்று சொன்னால் இந்த நம்பருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு உடனடியாக உணவு வரும் என்பதையும் தாண்டி அங்கே ஒரு ஃப்ரீசர் வைக்கப்பட்டு அங்கே குளிர்பானங்களும் வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு உணவு அளிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. 1400 ஆண்டுகளுக்கு முன்பு ஜாபிர் ரலியல்லாஹுடைய வீட்டிலே சாப்பிடப்பட்ட உணவு அந்த கந்தக் யுத்தத்திற்கு சென்ற அந்த கந்தக் வீரர்களுக்கு மட்டுமல்ல, இன்றும் நீங்களும் நானோ மதீனாவுக்கு சென்றால் அங்கே சென்று சாப்பிடலாம். அந்த ஏழைகளுடைய விசாலமான பரக்கத்தை அல்லாஹ் தஆலா கியாமத் நாள் வரை கொடுத்து விட்டார். மஸ்ஜிதே ஜாபிர் என்ற ஒரு பள்ளிவாசலே அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. வசித்த ஏழைகளுக்கெல்லாம் பிரம்மாண்டமான விருந்து இன்னும் மதீனாவிலே அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எங்கெல்லாம் மாணவியினுடைய புகழ், எங்கெல்லாம் மாணவியுடைய நல்ல செயல்கள் இருக்குமோ அங்கெல்லாம் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏழைகளுக்கான மாணவி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணால் அறந்து மெஷர்மெண்ட் எடுத்து ஒரு டிரெஸ் தச்சு ஒரு ஏழை நபித்தோழர் கொடுக்கின்றார். அவர் ஒரு டெய்லர், ஆனால் அவர் அந்த மெஷர்மெண்ட் அந்த டேப்பரை அவர் அளக்கவில்லை. மாணவியை கண்ணாலே பார்த்து அந்த மெஷர்மெண்டை வைத்து ஒரு அழகான ஒரு துணியை தைத்து பெருமானாரிடத்துல ஞாயிற்றுக்கிழமை அன்று கொடுக்கின்றார். பொதுவாக ஏழைகள் கொடுக்கப்படக்கூடிய எவ்வளவோ அன்பளிப்புகளை எல்லாம் வாங்கி இந்த பக்கத்தில் போடக்கூடிய செல்வந்தர்கள் உண்டு. பெருமானார் அவருடைய சுன்னத் என்ன தெரியுமா? அன்பளிப்பு யார் கொடுத்தாலும் கொடுக்கப்பட்ட அந்த அன்பளிப்பை அவர்களுக்கு முன்பதாக அனுபவித்து காட்ட வேண்டும் என்ற ஒரு சுன்னத். இன்னைக்கு உலகத்துல இன்னைக்கு இந்திய தேசத்திலே சூத்திர இந்துக்கள் என்றும் உயர் ஜாதி இந்துக்கள் என்றும் சொல்லப்படும். சூத்திர இந்துக்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரிஜினல் இந்துக்கள் என்று சொல்கின்றார்களே, அவர்களுடைய மடாதிபதியை சார்ந்த தன்னுடைய குருக்களை சந்தித்தால் அவரை தொட்டு பேச முடியாது. இன்னைக்கு இங்கே எந்த ஜாதியை சார்ந்தவனாக இருக்கட்டும், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்னு கலிமா சொல்லிட்டு வந்துட்டா ஒரு தட்டுல உட்கார்ந்து ஒன்னா சாப்பிட முடியும். இந்த பண்பை நாயகம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். சூத்திர இந்துக்களுக்காக இருக்கு உயர்தரக இந்து மக்கள் கை கொடுக்க மாட்டார்கள்.
அவர் எவ்வளவு பெரிய ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, ஆளுநராக இருந்தாலும் சரி. சமீபத்தில் நடந்தது, ஆளுநர் ஒரு அம்மா, அரசியல் மேடையில சரித்திரத்தை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். ஆளுநர் ஒரு அம்மா ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மடாதி மடிக்கு செல்கின்றார். அவரை கீழே உட்கார கூட வைக்கவில்லை. அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு துணியை தூக்கி வீசுறார். யாரு? அந்த குருக்கள் தூக்கி வீசுறார். ஏனென்றால் அந்த அம்மா கீழ் ஜாதியை சார்ந்தவர்கள் என்ற ஒரே காரணத்தினால். ஆனால் கவர்னர், நீ எவ்வளவு பெரிய கவர்னராக இருந்தாலும் சரி, இந்த கொடுக்கக்கூடிய அந்த மடாதிபதியுடைய தலைவருடைய கரத்தை பிடிப்பதற்கு கூட, அவர் கையால் ஒரு துணியை வாங்குவதற்கு கூட நீ லாயக்கற்றவர் என்று சூத்திர இந்துக்கள் என்றும் உயர்ந்த சைவ இந்துக்கள் என்றும் பிரிக்கப்பட்ட இதே தேசத்திலே 1400 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கருப்பு இனத்தை சார்ந்த ஒரு டெய்லர், சாதாரண ஒரு, இவர்களுடைய பார்வையில் சாதாரணவர் என்று சொல்லப்படக்கூடியவர், பெருமானார் அவர்களுக்கு ஒரு துணியை அன்பளிப்பாக தைத்து ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கின்றார். பெருமானார் அவர்கள் போட்டுவிட்டு அதை கண் முன்னாடி காட்டுவார்கள் என்று திங்கட்கிழமை பார்த்தார். ரசூலுல்லாஹ் போடல. செவ்வாய்க்கிழமை ரசூலுல்லாஹ் போடல. புதன்கிழமை அவர் யோசித்து விட்டார், நாம் கொடுத்த ஆடை பெருமானார் அவர்களுக்கு பிடிக்கவில்லை போல் தெரிகிறது என்று புதன் வியாழன் அளவுக்கு துவண்ட அந்த ஏழை சஹாபி வெள்ளிக்கிழமை அன்று ஜும்மாவுக்கு வருகின்றார். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் தைத்து கொடுத்த ஆடையை போட்டு ஜும்மாவுடைய குதுபாவிலே ஏறுகின்றார்கள். அல் ஜும்ஆத்து ஈதுல் மசாகின் என்று பெருமானார் அவர்கள் சொன்னார்கள். ஜும்மா என்பது ஏழைகளின் திருநாள். நானும் ஏழைதான், எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆடையும் ஒரு ஏழைதான். எனவே அந்த ஏழையால் கண் மெஷர்மெண்டால் தைத்து கொடுக்கப்பட்ட அந்த ஆடையை எல்லா சஹாபாக்களுக்கு முன்னிலையும் ஜும்மாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதுபாவிலே ஏறி அந்த ஆடையை போட்டு அழகான அந்த பிரகாசமான அந்த பெருமானாருடைய அந்த காட்சியை, கண் கொள்ளா காட்சியை மதீனத்து மக்கள் எல்லாம் பார்த்து ரசித்ததாக வரலாற்றிலே நமக்கு சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட திரும்பும் திசையெல்லாம் திரு நபியின் செயல் நடக்கும். எங்கெல்லாம் நல்ல ஒழுக்கங்கள் இருக்குமோ அங்கெல்லாம் லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. 1930 நியூயார்க் அன்றே பரபரப்பாக, அமெரிக்காவுடைய அந்த நாட்டிலே நியூயார்க் பரபரப்பாக இருக்கிறது. 1930 மார்மடு டிக்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் பைபிளை கரைத்து குடித்து கிறிஸ்தவ மக்களுக்கு நன்னெறியை போதிக்கக்கூடிய மார்மடு டிக்டன் என்ற ஒரு பாதிரியார் தன்னுடைய சர்ச்சை ஜபத்தை முடித்துவிட்டு நியூயார்க் நகரம் பரபரப்பாக இருக்கப்பட்ட அந்த நேரத்திலே அவர் வந்து இருக்கும் பொழுது ஒரு காட்சியை பார்க்கின்றார். 25 இது போன்ற ஒரு இளைஞரை ஒரு முதியவர் திட்டுகின்றார். ஒரு கட்டத்திலே அந்த முதியவர் அடிக்க போகின்றார். ஒரு 60 வயசு சீனியர் சிட்டிசன் ஒரு 25 வயசு ஒரு ஜூனியர் சிட்டிசனை அடிக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடியுமா? ஜூனியர் 25 வயசு வாலிபர் அடி வாங்குகின்றார். அடிப்பவர் 60 வயசு பெரியவர். திரும்ப இந்த 25 வயசு வாலிபர் அவர் அடிக்கவே இல்லை, திரும்ப அடிக்கவும் இல்லை, அவரை எதிர்த்து பேசவும் இல்லை, பவ்யமாக நிற்கின்றார். இந்த காட்சியை அந்த மார்மடு டிக்டன் என்பவர் பார்த்து அந்த பெரியவர் அந்த இடத்தை விட்டு சென்றதற்கு பிறகு அந்த இளைஞரை அழைத்து, தம்பி, உனக்கோ 25 வயது கட்டழகான வாலிப வயசு, அந்த 60 வயசு மேல உள்ள பெரியவர் உங்களை வந்து அடிக்க வருகின்றாரே, நீங்களும் பவ்யமாக அடியை வாங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்ற காரணத்தை கேட்கும் போது அந்த இளைஞர் சொன்னார், அந்த பெரியவரிடத்திலிருந்து நான் கடன் வாங்கியிருந்தேன், எனவே அவர் என்னை அடித்தார். சரி, கடன் கொடுத்தால் ஒருவரை அடிக்க வேண்டும் என்று சட்டம் இல்லையே, உனக்குத்தான் வாலிபம் இருக்கின்றது, திரும்ப அவரை அடிக்க வேண்டும் என்று தோணவில்லையா என்று சொல்லும் பொழுது அந்த அமெரிக்கா நியூயார்க்கிலே அந்த பாம்பாப்பான அந்த இடத்திலே அந்த இஸ்லாமிய வாலிபர் சொல்கின்றார், எங்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மல்லா யஹ்தரமுல் கபீரு வலா யர்ஹமு ஸகீரு ஃபலைஸ மின்னி, முதியவர்களுக்கு மரியாதை செய்யாதவனும் சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டாதவனும் என்னை சார்ந்தவர் அல்ல என்று மாணவி அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். எனவே வயதில் நிறைந்த முதியவரை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். அவரை யார் அடிப்பார்களோ அவருடைய கை விளங்காமல் போய்விடும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மாணவி அவர்கள் முதியவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய கண்ணியத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் என்று சொன்னவுடன் மார்மடு டிக்டன் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அரபு பாலைவனத்திலே வாழ்ந்த ஒரு முகம்மதுடைய ஒரு சொல் நெறிமுறையை இங்கே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க்கிலே ஒரு இளைஞர் அந்த வார்த்தையை பின்பற்றி நடக்கின்றார் என்று சொன்னால், who is the prophet என்று பைபிளை திறந்த அந்த கரங்கள் மாணவியுடைய ஹதீஸை திறக்கின்றது, அல்லாஹ்வுடைய கலாமை திறக்கின்றது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று மார்மடு டிக்டன் என்பவர் தன்னுடைய பெயரை முஹம்மத் என்று ஆக்கியது மட்டும் வரலாறு அல்ல, the meaning of the glorious Quran என்று தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு குர்ஆனை ஆங்கிலத்தில் ஒளிபரப்பு செய்தார் என்ற வரலாறையும் நம்மால் பார்க்க முடிகிறது. உலகத்திலேயே the meaning of the glorious Quran என்று ஆங்கிலத்தை முழுவதுமாக மொழிபெயர்த்தவர் அவர் மார்மடு டிக்டன் என்ற வரலாறை நம்மால் பார்க்க முடிகிறது. திரும்பும் திசையெல்லாம் திரு நபியினுடைய செயல் மணக்கும். அந்த செயலால் நிறைய நபர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பான். கண்ணியத்திற்குள்ளே அப்படிப்பட்ட நல்ல நெறிகளை காட்டி கொடுத்த மாநபியை தாயிஃப் நகரத்திலே வைத்து கல்லால் அடித்தார்கள். அப்துல் ரஹ்மான் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொல்வால், ஓ தாயிஃப் நகர மக்களே, கல்லின் மீது பூவை தூவினீர்கள், கல்லின் மீது பூவை தூவினீர்கள், பூவின் மீது அல்லவா கல்லை தூவிவிட்டீர்கள் என்று சொன்னார். கல் என்ற சிலைகளின் மீது பூஜை என்ற பெயரிலே பூக்களை தூவிய தாயிஃப் மக்களே, பூ போன்று இருக்கக்கூடிய மாணவியினுடைய அந்த மேனியின் மீது அல்லவா நீங்கள் கற்களை தூவிவிட்டீர்கள் என்று சொல்வார். அப்படிப்பட்ட உலகத்திற்கு இரக்க சிந்தனையும் சகோதரத்துவத்தையும் கற்றுக் கொடுத்த இந்த இஸ்லாமிய சமூகம் ஏனோ உலக அளவிலும் அடி வாங்கிக் கொண்டிருக்கின்றது, இந்த இந்துஸ்தானிலும் அடி வாங்கிக் கொண்டிருக்கின்றது. பரிதாபம். ஏன் என்று சொன்னால் மாணவி அவர்கள் சொல்லிக் கொடுத்த ஒரே ஒரு ஹதீஸை நாம் பின்பற்றாததன் காரணமாக பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், ஆடுகளாக இருக்கக்கூடிய நீங்கள் ஒற்றுமையாக வைந்து கொள்ளுங்கள், ஆடுகள் பிரிந்துவிட்டால் ஓநாய்கள் உங்களை வேட்டையாடும் என்று சொன்னார். எனவே நேற்றைய பலஸ்தீன், இன்றைய கத்தார் தொடர்ந்து அடி வாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சமூகமானது உலகத்தில் 190 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், 49க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய நாடுகள்,
என்ன இல்ல சக்தியால் பலத்தால் அரசால். ஆனால் இன்னைக்கு குறைந்தபட்சம் வாழக்கூடிய மக்கள் இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்தை முந்தடித்து இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றான், இஸ்லாமிய சமூகத்தை அடித்துக் கொண்டிருக்கின்றான். அது மட்டுமல்ல, இந்திய தேசத்தினுடைய தலைநகர் டெல்லி நேற்றைய தினம் ஷாரான்பூரிலிருந்து சில வயோதிகர்கள் எல்லாம் ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்காக சென்றுவிட்டு டெல்லி ஏர்போர்ட்டிலே இறங்கி இரவு நேரத்திலே அவர்கள் வாகனத்தின் மூலமாக டெல்லி ஏர்போர்ட்டிலிருந்து ஷாரான்பூரை நோக்கி செல்லக்கூடிய வழியிலே ஒரு சிற்றுண்டியிலே யமுனா பஜார் என்ற டெல்லி ஏர்போர்ட்டிலிருந்து 20 கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு சிற்றுண்டி, அங்கே சென்ற அந்த உம்ராவுக்கு சென்ற ஆஜிகள் எல்லாம் வரும் வழியிலே அவர்கள் அந்த சிற்றுண்டியிலே சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே வந்த காவி குண்டர்கள் எல்லாம் அந்த உம்ராவுக்கு சென்று வந்த ஆஜிகளை இந்திய தேசத்துடைய தலைநகர் டெல்லி யமுனா பஜாரிலே வைத்து அவர்களை தாக்கி இருக்கின்றார்கள். அவர்களை எல்லாம் ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷம் போட்டு சொல்வது மட்டுமல்ல, அவர்களை எல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அனுமான் கோவிலுக்கு அழைத்து சென்று மிரட்டி அனுமான் கோவிலிலே சிரம் பைய வைத்திருக்கின்றார்கள், சஜ்ஜாவில் விழ வைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் இப்படிப்பட்ட பயங்கர வாதங்களை இன்னைக்கு காவி பயங்கரவாதிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நேற்றைய தினம் இறையில்லமான பள்ளிவாசலை இடித்து தகர்த்துக் கொண்டிருந்தார்கள். இன்று இறைவனுடைய ஆட்சிகளை விருந்தாளிகளை அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அழிவு காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. எந்த சமூகத்திற்கு இரக்கத்தையும் சகோதரத்துவத்தையும் கற்றுக் கொடுத்தாலோ அந்த மாணவி ஒருபோதும் வன்முறையை நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. வன்முறையை கட்டளைப்படுவதற்குண்டான எந்த நபிமொழியும் நமக்கு சொல்லிக் கொடுப்பதில்லை. அல்லாஹ்வை நம்பி சபராக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். யாரெல்லாம் இஸ்லாமிய சமூகத்தை சீண்டி பார்த்தாலோ அவன் அல்லாஹ்வை சீண்டி விட்டான். விரைவில் அப்படிப்பட்ட அந்த குண்டர்களுக்கு, காவி குண்டர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபமும் அல்லாஹ்வுடைய அந்த வேதனையும் வரும் என்பதை எதிர்பார்க்க வேண்டும் என்ற ரஹ்மான். அப்படிப்பட்ட இந்த குண்டர்களுடைய சதிகளையும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து நன்னெறியோடு நல்ல ஒழுக்கத்தோடு எல்லா நிலைகளிலும் வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. சுன்னத் தொழாதவங்க தொழுது கொள்ளுங்கள். வாக்குறதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.